Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 32:8. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. ஆண்டவரை முழு இருதயத்துடன் நம்புங்கள். ஜெபித்து அவர் பாதத்தில் காத்திருங்கள். அவர் உங்களை வழி நடத்துவார், போதிப்பார், எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். உனக்கு வழி காட்டுவேன் என்று கர்த்தர் திரும்ப திரும்ப வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் உங்களை எப்படி வழி நடத்துகிறார்? முதலாவது, தம்முடைய வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு போதித்து வழி நடத்துகிறார். அவருடைய வசனங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாயிருக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் என்னதென்று தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறார்கள். இது வேதாகமத்தை திறந்து கண்கள் மூடியபடி ஒரு வசனத்தில் விரல் வைத்து பார்ப்பதல்ல. ஒவ்வொரு நாளும் ஆகாரம் புசிப்பதைப் போல பசி தாகத்தோடும் வாஞ்சையோடும் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் ஆர்வமாய் இருப்பதாகும். பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர் ஒருவர் தேவ வழிநடத்துதலுக்காக வேத வசனத்திற்காகவே எல்லா சூழ்நிலைகளிலும் காத்திருந்தார். 10,000 அனாதை குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கிய அந்த பெரிய தகப்பன் மனுஷரிடம் உதவியை தேடாமல் முழங்காலிலே நின்றவாறு வேதத்தில் கர்த்தருடைய ஆலோசனையை தேடினார். கர்த்தரும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அருமையாய் வழி நடத்தினார். அவருக்கோ அல்லது அனாதை குழந்தைகளுக்கோ ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. இரண்டாவதாக, உங்களை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வழி நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியம் முழுவதுமே ஆவியிலே வழிநடத்தப்பட்ட ஜீவியமாய் இருந்தது. ஆவியினால் பிறந்து வளர்ந்த அவர் ஆவியினால் வனாந்தரம் சென்றார். ஆவியின் பலத்தினால் கலிலேயாவிற்கு திரும்பினார். ஆவியினால் சகித்து உயிர்த்தெழுந்து மகிமைக்குள் உட்பிரவேசித்தார். தன் உலக ஜீவியத்தில் தன்னை வழிநடத்தின அதே ஆவியானவரை அவர் சீஷர்களுக்கு அருளி செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே சீஷர்களையும் அப்போஸ்தலர்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவு அழகாக வழிநடத்தினார் என்பதை அறிந்து கொள்ளலாம். சத்திய ஆவியானவர் ரதத்துடனே சேர்ந்து கொள்ளும்படி பிலிப்புவை ஏவி நடத்தினார். கொர்நேலியு அனுப்பின மனுஷரோடே போகும்படி பேதுருவை வழி நடத்தினார். பிலிப்புவை ஊழியத்திற்கென பட்டணத்திற்கு செல்லும்படி வழிநடத்தி அங்கே சபையை ஸ்தாபித்தார். கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறார். தேவ தூதர்களை அனுப்பி தம் ஆலோசனைகளை தருகிறார். இயற்கையின் மூலமாகவும் சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாகவும் உங்களோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தருடைய ஆலோசனைக்காக காத்திருங்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரிடமிருந்து எதையாவது பெற்று
பெற்றுக்கொள்ள விரும்பினால் காத்திருங்கள், முழங்காற்படியிடுங்கள், அவரையே நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய வழிகளை எனக்கு போதித்தருளும் என்று ஜெபியுங்கள். அவர் அற்புதமான விதத்தில் உங்களுக்கு போதிப்பார். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பாதத்தில் காத்திருப்பது அருமையான அனுபவமாகும். நீங்கள் முழங்காற்படியிட்டு அவரை தேடும்போது ஆண்டவர் உங்களை காண்பதற்கு அதிக மகிழ்ச்சியோடு வருவார், உங்களுக்கு உதவுவார், உங்களோடு பேசுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்று தாவீது எழுதுகிறான். அதே சங்கீதத்தில் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்றும் அவன் கூறுகிறான். உலகில் அனுதினமும் நாம் உபத்திரவங்களையும் சோதனைகளையும் சந்திக்கிறோம். என்ன செய்வது, நமக்கான போராட்டங்களை எப்படி மேற்கொள்வது என்று நாம் கவலைப்படுகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. முழங்காற்படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்கள் தேவைகளை அவரிடம் கூறுங்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது அறிவிக்கிறான். ஆகவே பிரியமானவர்களே, எதை குறித்தும் கலங்காதிருங்கள். பிரச்சனை எவ்வளவு பெரிதாக தோன்றினாலும் ஆண்டவருக்கு அது சிறிய காரியமாகும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அவரையே பற்றி கொள்ளுங்கள், அது போதும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்துடன் உம்மிடம் வருகிறேன். எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பதாக வாக்கு பண்ணுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் நாடி உம்முடைய பாதத்தில் பொறுமையோடு காத்திருக்க எனக்கு போதித்தருளும். உபத்திரவங்களும் சோதனைகளும் எழும்பும்போது உம்மையே முழுவதுமாக நம்புவதற்கு எனக்கு உதவி செய்யும். என்னை நேர்த்தியான பாதையில் நடத்தும். உம்முடைய சத்தத்தை என் செவிகள் கவனிப்பதாக. நான் பயமின்றி உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறும்படி என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். நீர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீர் என்று அறிந்து என் வழிகளை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். என்னுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியவையாக காணப்பட்டாலும் அவை அத்தனையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். நீரே எனக்கு போதுமானவர் என்பதை அறிந்து உம்மையே பற்றி கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.